ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேலைக்கு சோறு போட்டு கை செலவுக்கு காசு கொடுத்தாலும் ஒருபோதும் அரசியல் துறவரம் போக மட்டும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த இடிதாங்கி என்பதை எதிர்க்கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலில் மட்டும் துறவரம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன். சிறார்களுக்கான வயதை 18 15 குறைத்த காரணத்தால் அரசியல்வாதிகளின் வயதுக்கும் வரம்பு வைக்க நினைத்தால் இடிதாங்கிய நிலை என்னவாகும்? கூர்நோக்கு பார்வை வயதான பிறகு குறைவாகத்தான் தெரியும் என்பதை நான் அறிவேன். அதற்காக கூறுகெட்டு போய் நடக்கிறேன் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இடிதாங்கியின் மேல் 1000 கைகள் பாய்ந்து அடி அடி என்று அடித்து துவைத்தாலும் எடுத்து வைக்கும் அடியில் மட்டும் ஒரு பிசுறும் இருக்காது என்று கூறிக்கொள்ளுக. வயது வரம்பை கூட்டுவதாகவோ அல்லது குறைப்பதாகவோ இருந்தால் எல்லாவற்றிலும் அதனை பின்பற்ற வேண்டும். சொல்ல போனால் ஓட்டு போடுபவர்களுக்கான வயது வரம்பை மாற்றி அமைக்க. இடிதாங்கியின் ஆதரவாளர்கள் 8ஆம் கிளாஸ் படிப்பவர்களே அதிகம் என்று ஆய்வு ஒன்றில் 8 போட்டு தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஓட்டு பெட்டியை எட்டும் அளவுக்கு வயது வரம்பை மாற்றம் செய்ய வேண்டியதுதானே. அது ஏன் செய்யவில்லை? பயம். எங்கும் பயம், எதிலும் பயம். அது மட்டுமல்ல, ஆண் பெண் வயது வந்தவர்களுக்கான சட்ட வரம்பை 60 நீட்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து 20 ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறான் இந்த இடிதாங்கி. கண்ணுக்கு தென்படும் பெற்றோர்களிடத்தில் அன்பு செலுத்தாத துறவிகள் யாரும் கண்களுக்கு புலப்படாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் என்பதே இந்த இடிதாங்கியின் கொள்கை. பெற்றோரின்றி தவிக்கும் குழந்தைகளை வளர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று அரசாங்கம் அறிவித்தும் அரசியல் அனாதையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த இடிதாங்கியை எடுத்து வளர்க்க இதுவரை யாரும் முன் வராததில் இருந்தே தெரிகிறது இந்த சமூகம் சுயநலப்பாதையில் 4 கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பது. ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு மாதம் 2000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்க அரசு முன் வந்தாலும் வேலைக்கு அண்டாவாக விழுங்கும் இந்த இடிதாங்கி என்ற யானை குட்டிக்கு பசிக்கும் போது 1000 உருண்டையாவது கொடுத்து உதவ வேண்டாமா? எனவே காலம் மாறிக்கொண்டிருப்பதால் காலத்தை நிர்ணயிக்கும் கடிகாரத்திலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.